ஹலோ காய்ஸ், நான் தான் மோலேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் டோர் சென்சார் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவ் தேவையான காம்போனன்ட்ஸ் என்னதுன்னா யூஎஸ்பி கேபிள் கோடிங் அந்த நம்ம பிசிலேருந்து நம்ம ஆர்டினோ போர்டுக்கு யூஸ் பண்ணுது. அப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ண ஆர்டினோ போர்டு இல்லைன்னா ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸு, அப்புறம் அல்ட்ராசவுண்ட் சென்சார், அப்புறம் சர்வர் மோட்டார், இதை வச்சு இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்டினோ போர்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் சென்சார் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கிரவுண்ட் நம்ம ஆர்டினோவோட பவர் சப்ளை இருக்க கிரவுண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்கோ பின் நம்ம கோடிங் படி எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே கொடுத்துருக்கலாம். கோடிங் படி நான் எக்கோ பின்னை 10ல் கொடுத்துருக்கேன். அதனால் நான் 10ல் தரேன். 10ல் கொடுத்தாச்சு. அப்புறம் ட்ரிகர் பின்னும் நம்ம கோடிங்கில் எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரிகர் பின் நான் கோடிங் பின் 9ல் கொடுத்துருக்கேன். இப்போ 9ல் தரோம். இப்போ விசிசி நார்மலாக நம்ம ஆர்டினோவில் இருக்க விசிசியில் கொடுத்துடலாம். இப்போது அல்ட்ராசவுண்ட் சென்சாருக்கான கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சர்வர் மோட்டர் பண்ணுறோம். இந்த எல்லோ தான் நம்ம இந்த சர்வர் மோட்டருக்கு சிக்னல் பின். இந்த சர்வர் மோட்டருக்கு நம்ம எங்கே கோடிங் பண்ணமோ அதை தான் இங்கே இம்ப்ளிட் பண்ணணும். இதை கோடிங்கில் சர்வர் பின்னை 6ல் கொடுத்துருக்கேன். அப்போ 6ல் இம்ப்ளிட் பண்ணுறேன். 6ல் இம்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் இருக்குல்ல, இது பவர் சப்ளை பின் பார்க்கும்போது 5 வோல்ட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் பின், அதை நம்ம கிரவுண்டுக்கே கொடுக்குறோம். இவ்வளோ தான் இந்த சென்சார்ஸ்க்கான கனெக்ஷன். இப்போ வாங்க அந்த கோடிங் அப்லோட் பண்ணி ஒர்க்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி இதை எடுத்துக்கிறோம், கேபிள் எடுத்துக்கிறோம். அப்புறம் பண்ணிடுச்சு. நம்ம பிசியில் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ பவர் சப்ளை வந்துருச்சு. ஆனால் கோடிங் ஒன்றும் நம்ம அப்லோட் பண்ணல. இப்போ இதுதான் இந்த கோடிங்கு. இந்த கோடிங் என்னென்னா இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பினில் ட்ரிகர் பின் 9 கொடுத்துருக்கேன், எக்கோ பின் 10 கொடுத்துருக்கேன், சர்வர் பின் 6 கொடுத்துருக்கேன். இந்த கோடிங்கில் நீங்கள் இந்த பின்ஸோட மாட்டிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம கை இப்போ சென்சாரில் நம்ம சென்ஸ் பண்ணலைன்னா எவ்வளோ செகண்ட்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும்னு இருக்குது. நான் 3 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ டூல்ஸ் போகிறோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டே இருக்கனால போர்டு ஆர்டினோ யூனோ, அதனால் சிஓஎம் ஆர்டினோ யூனோ ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு வெரிஃபைன்னு ஆப்ஷன் தரேன். வெரிஃபை பண்ணிகிட்ருக்கு. இப்போ வெரிஃபை பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம போர்டில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம கோடிங் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் சென்சாரு, இது சர்வர் மோட்ரு. இப்போ இங்கே சென்ஸ் பண்ணிச்சுன்னா இது ஓப்பன் ஆகி நம்ம கை இல்லைன்னு டெட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை நம்ம பண்ண போகிறோம். வாங்க ஆட்டோ உட்காந்து பார்க்குறேன். சென்சார் நம்ம கை வைக்கிறேன், ஹியூமன் மாதிரி கை இருக்குது. அது திரும்ப இல்லை, 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி கை வைக்கிறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் இது நம்ம டோரில் ஒட்ட வச்சிட்டோம்னா அப்புறம் ஓப்பனிங் க்ளோசிங் இது ஆகிக்கும். இதை நம்ம வெளியே ஒட்ட வச்சுட்டு இதை நம்ம டோருக்கு பின்னாடி ஒட்ட வச்சிட்டோம்னா இதாகிடும். இந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.